ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். கேரளா லாட்ரி அக்ஷயா 656 16ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 என்ன கணிப்புகள் ரிசல்ட் என்ன வந்திருக்கு, அதுக்கு நம்ம என்ன கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங்கை நம்ம பார்த்துடலாம். அக்ஷயா 656 ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 5065 3 மணி ரிசல்ட்டாக 5065 அப்படிங்கிறது நம்மளுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0099. இதுக்கு தான் நம்ம கணிப்புகள் எடுத்திருந்தோம். அதுக்கு நம்மளுக்கு 5065 அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்குது. இதில் நம்ம என்ன கெஸ்ஸிங்கில் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 5065 நம்ம கெஸ்ஸிங்கில் முக்கியமான நம்பராக நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 5, 8 அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 5 அப்படிங்கிறது ஆல் போர்டில் ஒரு போர்டு 5 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0. நம்ம இங்கே ஒரு நம்பர் ஏபிசி சிங்கிள் செட்டில் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏ போர்டில் 3, 5 அப்படி கொடுத்துருந்தோம். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 8, சி போர்டில் 2 அல்லது 3 அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். இந்த சிங்கிள் போர்டு கொடுத்ததில் நம்மளுக்கு கணிப்பில் எந்த நம்பர்ஸுமே இங்கே உட்காரல. ஆனால் எங்கே உட்காந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபியில் நம்மளுக்கு உட்காந்துருக்கு. ஏபி, ஏசி, பிசி நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா 0 அப்படிங்கிறது ஏ போர்டில், 6 அப்படிங்கிறது பி போர்டில். 0, 6 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏபியில் வெற்றி கிடைச்சிருக்கு. ஆனால் நான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்ததில் 55, 08, 58, 56ன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் 0 இங்கே கொடுத்துருந்தோம், பி போர்டில் 6ங்கிறது கொடுத்துருந்தோம். இது ஆனால் நான் பாக்ஸில் போட்டு கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங்காக தான் உங்கள்கிட்ட கொடுத்தேன். ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த கணிப்பில் நம்மளுக்கு ரிசல்ட்டில் வந்த நம்பர் 0, அப்புறம் பார்த்திங்கன்னா 6 அப்படிங்கிறது நம்ம ஏ போர்டில் 0வும் பி போர்டில் 6ம் கிடச்சிருக்கு. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கணிப்பில் இருந்த நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு வேளை 2, 3, 1, 0 அப்படிங்கிறத எனக்கு கிடச்சிச்சு. 5 அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய கணிப்பில் இருந்துச்சு. ஆனால் 5 அப்படிங்கிறது எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த 9க்கு 5 அப்படிங்கிற மாதிரி இறங்கியிருக்கு. அது மாதிரி தான் இங்கே இருக்குது. நம்ம கொடுத்த கணிப்பில் 0, 6 நீங்கள் 0, 6 ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு வெற்றியாக டபுள் டிஜிட்டில் ஒரு வெற்றி கொடுத்துருக்கலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 0, 6 அப்படிங்கிறது ஏபியில். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 4 டிஜிட்டில் 5 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு பிசியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 65க்கு நான் 85 அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே கொடுத்துருந்தோம். 65க்கு நம்ம இங்கே 85 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா சி போர்டில் இந்த இடத்துல 5 அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு இந்த இடத்துல எனக்கு 2, 3, 1, 0 அப்படிங்கிறது ஏபிஎஸ்சிபிசியில் கொஞ்சம் முக்கியமான நம்பராக எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் ஏ போர்டில் 0, பி போர்டில் 6, சி போர்டில் 5ங்கிறதும் பாஸ் ஆகிருக்கு. 065 நம்ம இங்கே கொடுத்ததில் பிரித்து கொடுத்தாலுமே நம்மளுக்கு கொடுத்த நம்பர்ஸ் நம்ம ரிசல்ட்டுக்கு நம்ம கொடுத்த நம்பர் இங்கே இருக்குது. 0, 6, சி போர்டில் 5. சரிங்களா? இதை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடச்சிருந்துருக்கும். அடுத்தது ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 50, 65 நம்ம இங்கே 065க்கு நம்ம இங்கே 302, 583, 231, 850 கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல 50, 50 அப்படின்னு நம்பர் கொடுத்துருந்தோம். 50, 50ன்னு கொடுத்துருந்தோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 50, 65 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கணிப்புகள் வந்திருக்கு. நம்ம கொடுத்ததில் 4 போர்டுமே இருக்குது, ஆனால் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றி கொடுத்துருக்கலாம். வெற்றி இருக்குது. நம்ம ரிசல்ட்டில் என்ன வந்திருக்கோ அது நம்ம கொடுத்த கணிப்பில் இருக்குது. அப்படி இல்லைனால்தான் அது கணிப்பில் வரலை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நம்ம கொடுத்த கணிப்பில் நான் பாக்ஸில் போடல, ஜஸ்ட்டு ஒரு ரேண்டமாக உங்களுக்கு கொடுத்த நம்பர் தான் 50, 50 அப்படிங்கிறது. ஆனால் 50, 65 அப்படிங்கிறது 50, 65 நம்ம கொடுத்த கணிப்பில் முழுமையாக இருக்குது. வெற்றி அடைஞ்ச என்னோடய நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிற நண்பர்களே, நம்ம கொடுக்குற கணிப்புகள் போர்டில் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அது கணிப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். 50, 65ங்கிறது நம்ம கொடுத்த கணிப்பில் இருக்குது. இருந்தாலும் அந்த ரேண்டமாக 50, 65 அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக இந்த இடத்துல இல்லை. நம்ம கொடுத்த கணிப்புகள் வேணால் இருக்குது. சரிங்களா? சரி, நாளைக்கு என்ன கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வின்வின் 774 அதுக்குரிய கணிப்புகள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் வின்வினுக்கு அக்ஷயாவுக்கு வின்வின் எத்தனை தடவை இந்த மாதம் ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தால் 3ஆம் தேதி அதுக்கு, அதாவது 2ஆம் தேதி அக்ஷயாவுக்கு, 3ஆம் தேதி வின்வின். அடுத்து பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி அக்ஷயாவுக்கு, 10ஆம் தேதி வின்வின். 2 ட்ராவில் வந்திருக்கு. இதில் என்ன மாதிரி நம்பர்ஸ் இறங்கியிருக்கு,
எப்படி அந்த கணிப்புகள் நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன விஷயமாக தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு ஈஸியாக புரியணும். அதுக்காண்டி தான் கொஞ்சம் வீடியோ எவ்வளோ நேரம் போனாலும் பிரச்சனை இல்லை, சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அதில் உங்களுக்கு எப்படி கணிப்புகள் கரெக்டாக இருக்கும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இன்று போல் நாளையும் கண்டிப்பாக வெற்றி வரும். அந்த நம்பிக்கை என்கிட்ட இருக்குது, அதே நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். வாங்க, விண்வின் 774 17ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 எப்படி கணிப்புகள் இருக்க போகுது. விண்வின் 774 17ஆம் தேதி நாளைக்கு ஜூன் மாதம் 2024 அதுக்குரிய கெஸிங் தான் பார்க்க போகிறோம். கெஸிங்கில் எப்படி நம்பர் உட்காந்துருக்கு, அது எங்கேருந்து இந்த நம்பர் வந்துச்சு, அதை பவர் நம்பரில் போட்டால் என்ன வரும், இந்த 3 விஷயத்துக்கு தான் பதில் சொல்ல போகிறேன். வேறு குழப்பிக்கிறதுக்கு வேலையே இல்லை. இது எங்கேருந்து வந்துச்சு, அதுக்கு எப்படி இந்த இடத்துல போர்டில் உட்கார போகுது, அதே மாதிரி நாளைக்கு எந்த நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது, டபுள் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை அது எப்படி பாக்ஸில் உட்காரும். ஒரு குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா 5 கேள்விகளுக்கு 5 பதில் அப்படிங்கிற மாதிரி தான். கட் அண்ட் ஷார்ட்டாக சீக்கிரமாகவே முடிச்சிடுவேன். இருந்தாலும் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு விஷயங்கள் புரியணும். அதுக்காண்டி தான். ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இந்த 5 மாத ரிசல்ட்டில் நான் எடுத்திருக்கேன். அது என்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சரிங்களா? விண்வின் 774 நாளைக்கு 17ஆம் தேதி அதுக்கு ஒரு கணிப்புகள் எப்படின்னா, ரிசல்ட் இன்றைக்கி 50-65. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நாளைக்கு 9-2-5. சரிங்களா? சரி, இன்றைக்கி 0 ஏ போர்டில் ரிசல்ட்டு, அதுக்கு 7 அல்லது 9. பி போர்டில் பார்த்தீங்கன்னா 6. 6க்கு ஒரு வேளை +1 7ஆக வரலாம், அப்படி இல்லைனா 6க்கு 0 பவராக வரலாம். அப்படி இல்லைனா சி போர்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் 5. 5க்கு ஒரு வேளை 7ஆக வரலாம், இல்லை 5க்கு 8ஆக வரலாம், அது பவர் நம்பராக வரலாம். 5க்கு 7 5க்கு 8 பவர் நம்பர். சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் ஏபிசியில் இந்த நம்பர் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு கரெக்டாக இருக்குது இந்த கெஸிங் படி அப்படிங்கிற மாதிரி தான். இந்த நம்பர் சிங்கிள் போர்டில் நீங்கள் ட்ரை பண்ண மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஏபிசி ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் என்னோட கணிப்பில் இருக்கிறது அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நான் இந்த இடத்துல காமிச்சிட்றேன். அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 0-6. சரிங்களா? 0-6. அதுக்கு 0க்கு 5 6க்கு 5, இல்லை 0க்கு 4 6க்கு 5, இல்லை 0க்கு 5 6க்கு 0, இல்லை 0க்கு 4 6க்கு 9. ஓகேங்களா? உங்களுக்கு எது பவர் நம்பர் எது கூட்டல் கழித்தல்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஏசியை பொறுத்த வரைக்கும் 0-5. 0-5க்கு 0க்கு 5 வரலாம், இல்லை 5க்கு 5 இறங்கலாம். ஒரு வேளை இறங்கினாலும் இறங்கலாம். இன்றைக்கி 5 எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம கொடுத்து வந்தோம் கணிப்பில். அந்த மாதிரி ஒரு வேளை நாளைக்கு 5க்கு 5ஆக வரலாம், கண்டிப்பாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு 60% எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்மாக தெரிகிற மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த 0க்கு 0 ஒரு வேளை இறங்கும். அதாவது நண்பர்களே, இந்த அக்ஷயாவுக்கும் விண்வினுக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா அக்கா தங்கச்சி எல்லா ஒரே சொந்தக்காரங்க மாதிரி தான். ஏதாச்சும் ஒரு போர்டில் வச்சு 2 போர்டு பவர் நம்பராக இறக்கலாம், இல்லை 2 போர்டு கூட்டல் கழித்தலாக வச்சு 1 போர்டு பவர் நம்பராக இருக்கலாம். இதில் தான் விஷயமே இருக்குது. அதுபடி இதுக்கு முன்னாடி எப்படிலாம் இறங்குனுச்சு அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கேன். பார்த்தா இவங்க 2 பேருமே ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க மாதிரி தான் தெரியுது. அதனால் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல 0. அடுத்து பார்த்திங்கன்னா சி போர்டில் 5க்கு 0. ஒரு வேளை 0க்கு 0 இறங்கி 5க்கு 0 இறங்கினாலும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஒரு தடவை விண்வீனில் 100 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துச்சு. அது என்றைக்கு வந்துச்சு ரிசல்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 4ஆம் தேதி 3ஆவது மாதம், அதாவது மார்ச் மாதம் திங்கட்கிழமை விண்வின் 759ல் 6100 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டு. 0க்கு 6 1க்கு 1 7க்கு 0 1க்கு 0 எப்படி கணக்கில் வந்திருக்கு பார்த்தீங்களா? 7க்கு 0 பவரில் இருக்குது, 1க்கு -0 இருக்குது, 1க்கு 1 ஒரு நம்பரை இறங்கி 100 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதே மாதிரி ஒருவேளை நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்க ரிசல்ட்டும் இதுவே தான், அதுதான் நான் கன்ஃபார்மாக சொல்வேன். ஒருவேளை இதே மாதிரி கூட இந்த இடத்துல நாளைக்கு ஏசியில் டபுள் நம்பர் வந்தாலும் வரலாம், வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. சரிங்களா? அதனால் இதையும் உங்களோட கணிப்புகளை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏசியில் 22, 0க்கு 2 5க்கு 2 ஒரு வேளை மாப்பிள்ளை பவர் நம்பராக வச்சு அப்படின்னாலும் அது வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா 0க்கு 7 5க்கு 7 எப்படி வச்சாலும் டபுள் நம்பர் இருக்குது, கணக்கில் வருது. அதில் எங்கேயுமே மாற்றம் இல்லை. அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் முக்கியமான நம்பராக நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா பிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிசியில் 65க்கு 6க்கு
ஒருவேளை 6க்கு 2 5க்கு 7, இல்லை 6க்கு 2 5க்கு 8, இல்லை 6க்கு -1 5, 5க்கு 0 50 கூட வரலாம். எப்படின்னா இந்த 50 இன்னைக்கு வந்த இந்த 50 வந்து நாளைக்கு பிசியில் அந்த டைரெக்டாக ஒரு வேலை 50 இந்த இடத்துல ஒரு முக்கியமான நம்பராக வந்தாலும் வரலாம். அப்படி இல்லை என்றால் ஏபியில் 0க்கு 5 6க்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் வரலாம். அதனால் 500ன்னு வச்சு நீங்கள் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 100 அப்படின்னு வந்திருக்கு ரிசல்ட்டு. அதனால் எனக்கு டபுள் டிஜிட்டில் 0 அப்படிங்கிறது கொஞ்சம் வாய்ப்பாக தெரியுது. அது பிசியில் வந்து கொஞ்சம் எனக்கு சந்தேகம்தான். இருந்தாலும் ஏசியில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கன்ஃபார்ம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உங்களோட கணிப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 65 அப்படிங்கும்போது பிசியில் 6க்கு 9 பவராக 5க்கு 5 அப்படியே இறங்கி 95 கூட வரலாம். இதையும் உங்கள் கணிப்பில் வச்சுங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏபி ஏசிபிசியில் நம்ம இது செட்டாக நாங்கள் கொடுத்துருக்கோம். இது உங்களோட கணிப்புகள் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சிங்கிள் போர்டாக இருந்தால் ஏபி ஏசிபிசி விட்டுட்டு ஏபிசியில் நம்ம கொடுத்த நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9 2 5. ஓகேங்களா? சரிங்க. ஏபிசி பாக்ஸ் 777 எப்படின்னா 0க்கு 7 6க்கு 7 5க்கு 7. அப்படி இல்லைனா 0க்கு 9 6க்கு 0 5க்கு 8. அப்படி இல்லைன்னா 0க்கு 5 6க்கு 5 5க்கு 0. அப்படி இல்லைனா அதாவது 0க்கு 4 6க்கு 5 5க்கு 8. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது நான் முக்கியமான நம்பராக இந்த இடத்துல ஏபிலையும் சரி பிசிலையும் சரி இல்லை ஏசிலையும் சரி எது முக்கியமான நம்பராக இந்த இடத்துல இறக்கியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 0க்கு 4 6க்கு 5 5க்கு 8 458. அப்படின்னா 0க்கு 5 6க்கு 0 5க்கு 5 இறங்கி 505. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி 50 ஒன்று பிசியில் வரலாம், இல்லை ஏபியில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோடய கணிப்பில் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது எதையுமே நான் பாக்ஸில் போட்டு பார்க்கல. நான் ஒரு 5 மாத ரிசல்ட்டில் இதில் நான் ஒரு முக்கியமான நம்பராக இதில் என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அக்ஷயாவுக்கு வின்வினில் 06 அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் இறங்கியிருக்கா அப்படிங்கிறத ஒரு லன்ஸ் பார்த்துருக்கோம். 06 அப்படிங்கிறது எந்த இடத்துலையும், அதாவது 50 அப்படின்னு தான் இறங்கியிருக்க தவிர நம்மளோட கணிப்புப்படி 06 அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே என்னோட கணிப்பில் இல்லை. அதாவது கணிப்பில் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு வந்து இந்த ரிசல்ட்டில் எங்கேயுமே 06 அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே இறங்கலை. அக்ஷயாவுக்கு வின்வினில் பார்த்தீங்கன்னா 50 அப்படின்னு தான் இறங்கியிருக்கு. 2 தடவை 50 அப்படிங்கிறது இறங்கியிருக்கு. இந்த 50 அப்படிங்கிறது ஏபியில் இறங்கியிருக்கு 2 தடவை. ஒரு வேலை இது 3வது தடவையாக இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் இதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? 06 அப்படிங்கிறது ஒரே ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன விஷயமாக எனக்கு பட்டது எங்கன்னா, அது எந்த மாதம் அப்படிங்கிறது அது. ஆனால் B06 அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி எங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள். பிப்ரவரி மாதம் 2வது மாதம் 11ஆம் தேதி அக்ஷயா ஞாயிற்றுக்கிழமை 638க்கு இந்த இடத்துல 60 அப்படின்னு சொல்லிட்டு 09 அப்படின்னா 60 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கு. 60னா நம்ம பி போர்டில் இங்கே 9 வச்சுருக்கோங்களா? சரி, 60க்கு நம்மளுக்கு இங்கே 6க்கு வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 6க்கு 0 சாரி 0க்கு வந்து 9 6க்கு 0 அப்படின்னா 90 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. 90 இங்கே இருக்கா? இது எத்தனாவது மாதம்? என்னப்பா இது கட்டுக்கதையாக இருக்கேன்னு சொல்கிறியா? அப்படியெல்லாம் நான் தயவு செய்து நினச்சிடாதீங்க. சிம்பிளாக தூக்கி வச்சு வெண்டிங்கை கொடுத்து முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் இதையும் உங்களோட கணிப்புகளில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் இது மாதிரி கெஸ்ஸிங் எடுக்கும்போது இந்த செக் பண்ணுவேன் தான் கண்டிப்பாக. ஏன்னா இந்த 60 அப்படிங்கிறது ஒரு வேளை போர்டு மாதிரி எங்கேயாச்சும் பாஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 மாத ரிசல்ட்டை நான் கணிச்சு எடுத்த போது எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு க்ளூ அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது இந்த அக்ஷயாக்கு வின்வின் 11ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 60க்கு இந்த இடத்துல 06க்கு 90 அப்படிங்கிற மாதிரி இருந்துருச்சு. அந்த 90 ஒரு முக்கியமான நம்பராக இந்த இடத்துல நான் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு கன்ஃபார்மாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, அதுக்கு அடுத்தபட்சமாக இது நீ வந்து ஏபியை சொல்லிட்ட, அப்போ பிசியில் 65 அப்படிங்கிறது எங்கேயாச்சும் இருக்கா அப்படிங்கிற உங்களுடைய மனநிலைமை எனக்கு புரியுது. அதுக்குரிய விடையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அது எங்கேருந்து இந்த 65க்கு எங்கேருந்து எடுக்கிறது நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் லென்த்தாக போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு விஷயங்களை கொண்டு சேர்க்கணும், ஒழுங்காக சேர்த்துடணும்.
7ஆம் தேதி 1வது மாதம் ஜனவரி மாதம் 2027 ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயா 633ல் பிசியில் 64ன்னு வந்துச்சு. பிசியில் 64னா நம்மளுக்கு அப்போ பி போர்டில் 2 இருக்கா? சரி, இதில் பார்த்தீங்கன்னா 64க்கு 26, அப்போ நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 5. அப்போ 4க்கு 6 பவர்னா 5க்கு 7, 27 இருக்கா? பிசியில் 27 இருக்குது. நான் உங்கள்கிட்ட இந்த விஷயங்களை சொல்லிடுறேன். இதில் உங்களுக்கு எந்த நம்பர் வந்து உங்களுக்கு முக்கியமான நம்பராக தெரிகிறதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? இதில் நான் 2 நம்பராக வந்து முக்கியமான நம்பராக நான் எப்படி எடுத்திருக்கேன், எங்கே செக் பண்ணியிருக்கேன்னா 06 போர்டில் மாறி எங்கேயாச்சும் பாஸ் ஆகிருக்கா, 65 அப்படின்னு செட்டாக பிசியில் எங்கேயாச்சும் பாஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்த்தா இதில் அக்கா தங்கச்சி அக்ஷயாவுக்கு வின்வினுக்கும் 64 அப்படிங்கிற இடத்துல 27 அப்படிங்கிற மாதிரி எனக்கு பிசியில் கணிப்பு வருது. அது உங்கள் கணிப்பில் இருக்கான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க, இப்போ இதெல்லாம் ஏபிஎஸ்சிபிசிலாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, ரிசல்ட்டை வச்சு எடுத்துட்டீங்க. சரி, இதில் பாக்கி இருக்க நம்பர் எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? பாக்கி இருக்க நம்பர் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த மாதம் 2 செட்டு நடந்திருக்கு, 2 ட்ரா நடந்திருக்கு. எப்படின்னா அக்ஷயாவுக்கு வின்வின் 2 ட்ரா நடந்திருக்கு. 2ஆம் தேதி ஜூன் மாதம் அக்ஷயாவுக்கு வின்வின், அடுத்தது பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி அக்ஷயாவுக்கு வின்வின், இப்படி சொல்லிட்டு 2 ட்ராவில் நடந்திருக்கு. இந்த 2 ட்ராவில் வந்த நம்பர்ஸை நான் ஓரளவுக்கு எடுத்ததில் எனக்கு ஒரு இப்படி சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு 5க்கு 3னா நம்மளுக்கு இன்றைக்கி என்ன அப்படிங்கிற மாதிரி, அடுத்தது 9 9க்கு 4, 5க்கு 9, 2க்கு 5 அப்படிங்கும்போது எந்த இடத்துலையுமே கூட்டல் கழித்தலாக இல்லை. அப்போ ஒரு சில போர்டில் வந்து பவர் நம்பராக டேரெக்டாகவே இருக்குது, அதுவும் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது இதுபடி நான் ரிசல்ட்டையும் ஒரு 5 மாதம் ரிசல்ட்டையும் கணிப்பில் எடுத்து, அது இல்லாமல் இந்த மாதத்தையும் சேர்த்துக்கிட்டேன், ஜூன் மாதத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் ஓரளவுக்கு கணிச்சு எடுத்த நம்பர்ஸ் தான் இந்த நம்பர் அப்படிங்கிறது இதில் சந்தேகமே இல்லை. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு வெற்றி இருக்குது. தெளிவாக எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த சைபர் 65ன்னு எங்கேயாச்சும் பாஸ் ஆகிருக்கா? இந்த சைபர் 65 அப்படி சொல்லிட்டு வேறு எதுலையாச்சும் பாஸ் ஆகிருக்கா? இல்லவே இல்லை. ஒரு 2-3 மாதத்தில் சைபர் 65 அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பாஸ் ஆகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருந்துச்சு. எங்கேயுமே இல்லை. சைபர் 65 765 வேணால் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேறு எங்கேயுமே இந்த சைபர் 65 அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பில் இல்லை, ரிசல்ட்டில் எந்த இடத்துலையுமே வரல. சைபர் 35 வேணால் இருக்குது. அதே மாதிரி நான் இந்த மாதம் ஃபுல்லாக நான் இதில் பார்த்தது வரைக்கும், தெளிவாக பார்த்தது வரைக்கும் எங்கேயுமே சைபர் 65ன்னு வேறு எந்த ட்ராவிலையுமே எந்த காரணியாவோ நிர்மலோ இந்த காரணியா ப்ளஸோ இல்லை 50-50 எங்கேயுமே சைபர் 65 அப்படிங்கிறது இல்லை. 65 வேணால் ஒரு சிங்கிள் செட்டாக ஸ்ரீசக்திக்கு 50-50 வந்திருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 65க்கு வந்து நம்மளுக்கு வேறு எந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு எங்கேயுமே இல்லை. 65 ஒரு 63 67 அப்படிங்கிற மாதிரி தான். ஏன் அதையும் நீ கணிப்பில் எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, 65க்கு இதே ஒரு வேலை வேறு இதுவாக இருந்தால் எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் செக் பண்ணுறதுல தப்பு இல்லை இல்லையா? அதனால் அதையும் செக் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் தெளிவாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வின்வின் 774 கண்டிப்பாக ஒரு தினசரி வெற்றி நம்ம சேனலில் கொடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கைக்கு ஒரு பெரிய விஷயமாக டெய்லியும் தினசரி வெற்றி நம்ம சேனலில் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கணிப்புகளில் வேணால் ஒரு சில போர்டில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம கொடுக்குற கணிப்புகள் இன்றைக்கே இருந்தாலும் சரி, சைபர் 65ங்கிறது சைபர் 65 நான் டேரெக்டாக கொடுக்கலனாலுமே ஏபிஎஸ்சிபிசியில் அந்த நம்பர்ஸ் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வெற்றியும் நீங்கள் அடைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அதனால் மென்மேலும் நம்மளுடைய சேனலில் இருக்க வீடியோஸை பாருங்கள். கண்டிப்பாக நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏபிஎஸ்சிபிசியும் இருந்தாலும் சரி, இல்லை ஏபிசி செட்டு சிங்கிள் செட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஏபிசி நீங்கள் பாக்ஸ் நம்பர் ட்ரை பண்ணிருந்தாலும் சரி, இல்லை 4 டிஜிட் ட்ரை பண்ணிருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கிளான்ஸ் நான் சொல்கிற விஷயங்கள். அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் என்கிட்ட கேட்டிங்க, நம்ம 5 மாதம் அந்த மந்த்லி சார்ட் வீடியோ போடுங்கன்னு. இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால என்னால் போட முடியல. நண்பர்களே கோச்சுக்காதீங்க. நாளைக்கு கண்டிப்பாக 5 மாதம் ரிசல்ட் வந்து என்னென்ன மாதிரி இறங்கியிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுவேன். அது மூலயமா நீங்கள் பயனடைவீங்க அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆசையும் ஒரு நம்பிக்கையும் இருக்குது. கண்டிப்பாக அது நடக்கும். இன்பமே சூழுக, நம் எல்லோரும் வாழுக, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வின்வின் 774 கண்டிப்பாக ஒரு வெற்றி அடைவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை முழுமையான வெற்றியோட நான் சந்திக்கிறேன். நம்மளோட வீடியோவில் இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க. இந்த வீடியோவுக்கு எனக்கு ஒரு 200 லைக்காச்சும் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன்.
அன்பார்ந்த வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ், உங்கள்கிட்ட இருந்து அந்த எதிர்பார்க்குற விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நன்றியுடன் விடைபெறுகிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முழுமையான வெற்றியோடு சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இன்பமே சூழுக, நம் எல்லோரும் வாழுக. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி.